கடவுளையெல்லாம் பாதத்துலேருந்து வணங்கணும். அதனால் இப்படி காமிக்கிறேன். இது கூட கடவுள் அருளால் நான் வரைஞ்ச ஓவியம், பெயிண்டிங். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாலா திரிபுர சுந்தரி, அழகி அபிராமி, நாயகி நான்முகி நாராயணிகை நளினபஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சுவாய் அகிமாலினி வாராகி சூலினி என்று ஆயக்கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அபிராமி அந்தாதி சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட அதில் நிறையா ஸ்லோகங்கள் இருக்குது, 100 இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ரொம்ப இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு அதை சொல்லிட்டு நம்பிக்கையோட அந்த வார்த்தைக்கு அண்டர்லைன் பண்ணிக்கணும். நம்பிக்கையோடு கண்டிப்பாக அவங்க ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இதை சொன்னேன்னா சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் சரியாயிடும். எல்லாமே தானாக நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஐயோ இது சரியாகாது இப்படி நம்மளாம் கிடையாது. எப்பேற்பட்டதும் விலகிடும். அந்த க்ளவுடு அப்படியே பாஸ் ஆகி போகிற மாதிரி தான் வாழ்க்கையில். அப்படி வரணும், அமைதியாக இருக்கணும், கடவுளை நம்பிண்டு. ரொம்ப நெகட்டிவ் கற்பனையெல்லாம் பண்ணிக்கக்கூடாது. அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எதையுமே நினைக்காம எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருணும். ஓகேயா? இந்த மாதிரி நீங்களும் வரைய முயற்சி பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.